எந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த கம்பெனிக்கு எதிர் கம்பெனியில் நீங்கள் தான் டீம் லீடராக வர போறீங்க. மலைடா அண்ணா மலை. இதெல்லாம் சில பேர் சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க கூட மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பீங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நேரம். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது, அரசு அதிகாரிகளால் ஆதாயம் கிடைக்க போகுது. கன்னிராசிக்காரர்களே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் ஒத்து வராது, வேண்டாம். உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கிரக சேர்க்கைகளால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள். சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகம் மிதுனத்துல, இந்த பக்கம் கடகத்துல சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் என்னடான்னா குரு சனியை பார்க்கிறார். இந்த சேர்க்கையெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான பலன்கள், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாரெல்லாம் பணக்காரராக போறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்துக்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்பாடா ஒரு வழியாக வேலையை விட்டு போகிற செஷன் முடிஞ்சுது. இனிமேல் உங்களுக்கு வேலை போகாது. எந்த கம்பெனியில் உங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சாங்களோ, நான் கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை போகும்னு சொன்னும் போது எல்லாருமா சேர்ந்து அப்படிலாம் ஒன்று நடக்கவே நடக்காதுன்னு என்கிட்ட சேலஞ்சு பண்ணிங்க. 100க்கு 90 பேருக்கு வேலை பயிற்சி போ, ஒரு 10 பேர் மட்டும்தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் வேலையில் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய சகிப்புத்தன்மை, பொறுமை, இதெல்லாம் தான். இப்போ இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் எந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த கம்பெனிக்கு எதிர் கம்பெனியில் நீங்கள் தான் டீம் லீடராக வர போறீங்க. மலைடா அண்ணா மலை. இதெல்லாம் அந்த மாதிரிலாம் அந்த சீனில் அப்படியே லிஃப்ட்டில் ஒரு கீழே இறங்குவார், இவர் லிஃப்ட்டில் மேலே ஏறுவார். அந்த மாதிரி நீங்கள் அப்படியே உங்கள் திடீர்னு பார்த்தா நீங்கள் பாஸ் ஆயிடுறீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த அடுத்ததாக 11ஆம் சுக்கிரன் 2 9 கூடியவர் என்பதால் உங்களுக்கு என்ன ஆகுன்னா, ஷேர் மார்க்கெட் போகிறது, லேடிஸுடைய இந்த புடவை எல்லாம் அலங்காரம் பண்ணி கொடுக்குற பெண்கள் யாராவது இருந்தீங்கன்னா, சில பேர் போட்டிக் மாதிரி வச்சுருப்பீங்க, ஆடை அலங்காரங்கள் பண்ணி தருவீங்க. சில பேர் சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க கூட மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பீங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நேரம். சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சூப்பரா உங்களுக்கு இருக்க என்ன காதல் தான். காதல் ஆசை யாரை விட்டதோ கலக்க போறீங்க. 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிரன் மட்டும் ஒருத்தர் லைஃப்ல இருந்தா என்னென்ன சுகங்களை தருவார் தெரியுமா? அவ்வளவு சுகங்களை தருவார். அப்போ 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது, அரசு அதிகாரிகளால் ஆதாயம் கிடைக்க போகுது, அரசு அதிகாரிகளோட பிளெஸிங்ஸ் கிடைக்க போகுது. ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க. இந்த அரசு அதிகாரிகள், அது என்ன அரசு அதிகாரி பிளெஸிங்கு அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது. அவங்கள்ட்ட ரொம்ப நாளாக டெண்டருக்கு முயற்சி பண்ணுறேன் சார், ப்ரொஃபைலில் ஒழுங்காக இருந்தால் கொண்டு வா பார்க்கலான்னு அதிகாரி சொல்லிட்டாரு. இப்போ ப்ரொஃபைல்லாம் ரெடி பண்ணி நான் குட் பாயாக வந்திருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, உனக்கு கொடுப்போம், நல்லவன் தான் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு ஏற்படும். நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது. 10ஆம் இடத்துல யார் இருக்கா? சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். யாரெல்லாம் அரசியல் இருக்கீங்களோ ஸ்டார் ஆக போறீங்க, அரசியலில் நீங்கள் பெரிய ஆள் ஆக போறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது. 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸை கிரியேட் பண்ணுறார். 7ஆம் இடம் என்பது வெளிநாட்டு உறவு, வெளிநாட்டுக்கு உங்களை கூட்டு போகிறார். 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப், நல்ல பார்ட்னர். இது வரைக்கும் நான் ஒரு பார்ட்னர் இருந்தேன் சார், அவன் ஒரு வீணா போன பார்ட்னர் சார். காலைல 10 மணிக்கு தான் சார் எந்திரிப்பான், நான் காலைல 7 மணிக்கு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நான் மட்டும்தான் சார் வேலை செய்கிறேன், ஜாலியாக உட்காந்துட்டு சம்பாதிக்கிறேன் சார் அவன். அது போன்ற நிறைய கிளைண்ட் சொல்கிறது தான். ஆரம்பிக்கும் போது 2 பேரும் பார்ட்னர், நீ ஒரு பார்ட்னர் நான் ஒரு பார்ட்னர்னு ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால வேலையே செய்ய மாட்டான், நம்ம மட்டும்தான் இழுத்துட்டு ஓடுறோம் அப்படிங்க. அதெல்லாம் வேண்டாம். கன்னிராசிக்காரர்களே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் ஒத்து வராது, வேண்டாம். ஏற்கனவே இந்த கன்னிராசிக்காரர்களால நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு என் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்டு. காரணம் என்னென்னா, உங்களுக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம். அது என்னமோ தெரில, கடவுள் எல்லாருக்கும் இந்த பிளெஸிங்கை கொடுக்குறாரு, ஆனால் எனக்கு மட்டும் இந்த பிளெஸிங்கை கொடுக்க மாட்டேங்கிறாரு. நல்லா பேசுகிறாங்க, பழகிறாங்க, ஐ லவ் யூன்னு பிளாக் பண்ணிடுறாங்க. அப்படின்னு கடவுளை எனக்கு ஒரு ஜோடி கிடைக்கவே கிடைக்காதா? அது கன்னிராசிக்காரங்க நான் மட்டும், அதனால தான் பேரே கன்னிராசின்னு வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த 40 நாள் நடக்கும். உங்களுக்காக ஒருத்தி வருவாள் அல்லது ஒருத்தர் வருவார். கன்னிராசிக்காரர்களுக்காக காதலிக்கவே என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு உன்னை தேடி அப்படி மாதிரி கன்னிராசியை தேடி காதல் என்ற வார்த்தை வரப்போகிறது. ஜாலியாக இருக்க போறீங்க. எனிவே வேலைக்கு ஆபத்து இல்லை. இனிமே ஜாலியாக இருக்க போறீங்க. ஃபாரின் போக போறீங்க. 100க்கு 95 மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடைவது இந்த வருஷத்துல தான். இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் சகலவிதமான நன்மைகளையும் எல்லாருக்கும் தரார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த குருவோட சேர்ந்து சுக்கிரனும் வரும்போது, தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடையும் பொழுது அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் சேர்ந்திருக்கும் போது
தேவகுரு செல்வங்களை தருகிறார், மேன்மையான வாழ்க்கையை தருகிறார். அசுரகுரு சுக்கிராச்சாரியார் காதலையும் இல்வாழ்க்கையையும் தாம்பத்தியத்தையும் தருகிறார். 2 பேருமே சூப்பர் ஆட்கள்ங்க. சாதாரண ஆள்லாம் கிடையாது, பெரிய ஆளுங்க. பிரகஸ்பதியும் குருவுமாக சேர்ந்தா என்னாகும்? காலபுருஷ தத்துவத்திலே 4ஆம் இடத்துல நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் கார் வாங்குற யோகம், குழந்தை பிறக்கிற யோகம், வெளிநாட்டு யோகம் டிஃபால்ட்டாக இந்த வருஷம் கிடைக்கும். இந்த பக்கம் என்னன்னா மீனத்தில் சனி பகவான் உட்காந்து ஒரு குவாட்ரண்ட்ல, இந்த பக்கம் குவாட்ரண்ட்ல சூரியனும் புதனுமாக இருக்கிறார். 2 குவாட்ரண்ட்டுக்குடைய அதிபதிகள் ஆட்சி பெற்று நல்லா சூப்பராக இருக்கும்போது, ரொம்ப நல்லா இருக்க போது இந்த 2வது அதிர்ஷ்டமாக என்ன கருதப்படுது? ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, கோல்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். மிதுனராசியிலே சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது, அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, பெரும் புகழில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழ் இல்லைன்னா போச்சு. புகழ் தான் எல்லாம். புகழ் தான் பணத்தை தேடி தரும். அந்த பணமாக மாறுவது, புகழ் தான் பணமாக மாறும். அந்த புகழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். புத பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். புத்திசாலித்தனமாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக யோசித்து அழகாக பண்ணுவீங்க போன்றவைகள் ஏற்படும். குரு சனியை பார்க்கிறார். இது வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக் சனியாக இருந்தவர் நிறைய பேருக்கு 7.5 சனி. யாரும் மேஷராசிக்காரங்களுக்கு, மீனராசிக்காரங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 சனி. அது குரு பார்த்து அந்த சனியெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி விட்டுறார். இந்த பக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக சனி, சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி, அப்படியே மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி. போதுண்டாயவா, எல்லா சனியும் கிளியர். குருவுடைய ஒரு பார்வையாலே ஆல் சனி ப்ராப்ளம்ஸ் வில் கிளியர். எவ்ரிபடி வில் ஹாப்பி. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்த சம்பந்தம் அத்தனை நன்மைகளை தருகிறது நண்பர்களே. உங்கள் ராசிக்கு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள், புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் தொடங்குகிறது. ஒரு தொழில் எப்போ சிறக்கும்? எல்லாம் சொல்ல, கடுமையாக உழைச்சா சிறக்கும், ஓடிட்டே இருந்தால் சிறக்கும், இரவு பகல் பார்க்காம உழைச்சா சிறக்கும். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள். நான் சொல்கிறேன், ஒரு தொழில் எப்போ சிறக்கும்னா, புதிய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வரும்போது சிறக்கும். புதிய புதிய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். தினமும் ஒரு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தொழிலில் முன்னுக்கு வரீங்கன்னு அர்த்தம். புது 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 ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் இந்த 40 நாட்களில் வரும். நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நான் ஏன் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே? இங்கே ஒரு ஃபோட்டோ வைக்கலாமே, இங்கே ஒரு இது வைக்கலாமே, இங்கே ஒரு QR கோடு வைக்கலாமே, இப்படிலாம் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த 40 நாட்களில் புதிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பீங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை தெரிஞ்சுக்கணும், சூப்பராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் எனும் என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.